1200 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி ஒரு ஷூ யாராவது கிரியேட் பண்ண முடியுமா இந்தியாவில் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷூவுக்கு 10க்கு 10 மார்க் கொடுத்துருந்தேன். அந்த ஷூ இந்த ஷூ தான், ரெட் டேப் ETPU அப்படின்னு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்காகவே எனக்கு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி, பிரதர் இந்த ஷூவை ரிவ்யூ பண்ணுங்க, இந்த ஷூவை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஷூவோட வேற கலர்வேஸை எனக்கு அனுப்பி விட்டு என்னை ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஐயோ நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஏன் அவங்க பார்த்துட்டும் இன்னொரு கலரில் கேட்குறாங்கன்னு நான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ப்ராப்ளி அது என் சைடு தான் தப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக இந்த ஷூவோட கலர்ஸ் அண்ட் இந்த ஷூவோட பேர் எதுவும் நான் சரியாக மென்ஷன் பண்ணலைன்றதான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஷூ ரெட் டேப்ல இருந்து அவங்க ரேசிங்காக டிசைன் பண்ண ஒரு ஷூ தான் இந்த ஷூ. இந்த ஷூவோட ஆக்சுவல் பேர் அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலை. அவங்க எப்பயுமே ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, ஒரு கோடு இருக்கும், RSO 4438 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஷூவோட கோடு வந்து RSO 440. இந்த ஷூவில் வேற கலருக்கு வேற ஒரு கோட் இருக்கும். பட் இந்த ஷூவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோ பிளஸ்ன்னா கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஃப்ளோ பிளஸ்ன்றது இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க இன்சோலுக்கு கொடுத்துருக்க ஒரு நேம் தான் ஃப்ளோ பிளஸ். இந்த இன்சோல் அவங்க இன்சோல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இதில் பாருங்கள் ஃப்ளோ பிளஸ்ன்னு இருக்கா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்சோல் டெக்னாலஜி அவங்க நேம் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ளோ பிளஸ். பீட்டர் டிபியூவோட ஃபார்முலேஷனை கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணதுனால இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஷூன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ளோ ப்ளஸ். பட் இந்த ஷூவோட பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெகசஸ். நைக்கி ஹேஸ் பெகசஸ், இதுக்கும் பெகசஸ் தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஷூவுக்கு நான் 10க்கு 10 மார்க் கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த ஷூ நான் வாங்கும்போது 1500 ரூபாய். நான் ரிவ்யூ போட்ட அன்னைக்கே 1200 ரூபாய்க்கு வந்து அஜியோ எல்லா சைட்ஸ்லேயுமே வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த எல்லா லிங்க்குமே என்னோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிருந்தேன். ஸ்டில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட பயோவில் இந்த ஷூ ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். யாருக்கு வேணுமோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளி வேணும்னா அங்கே போய் பாருங்கள். இந்த ஷூலேயே வேறு என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் போடுறேன். 4லேருந்து 6 கலர் இந்த ஷூக்கு இருக்குது. இது எல்லாமே ஒரே ஷூ தான், கலர்ஸ் மட்டும்தான் வேறு. அந்த எல்லா கலர் வேஸையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். இது எதுக்குன்னா, அகைன் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒவ்வொரு கலராக சென்ட் பண்ணி நிறையா பேர் வந்து இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. அந்த கன்ஃபியூஷனுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு எடுத்துக்கலாம். கோட் ஆஃப் அ ஷூ 10க்கு 10 கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரிக்ரெட்டே இல்லை. 1200 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி ஒரு ஷூ யாராவது கிரியேட் பண்ண முடியுமா இந்தியாவில் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐம் ஸோ ஹாப்பி. கம்யூனிட்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷூ வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் இட். ஹாப்பி ரன்னிங், பி சேஃப், love you all, peace.